வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. vivo U10 மொபைலில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபார்மேட் அடிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ ஃபார்மேட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு உங்களுடைய சிம் ட்ரேவை ரிமூவ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிம் கார்டு அண்ட் மெமரி கார்டை எடுத்துருங்க. எம்டியாக போட்டு வச்சுங்க. அதில் சிம்மும் மெமரி கார்டும் எதுவுமே போடாதீங்க. நெக்ஸ்ட் இதை வந்து ஃபார்மேட் அடிக்கிறது ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா இதை பவர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வால்யூம் பட்டனில் அப்பு பட்டனையும் பவர் பட்டனையும் சேம் டைம் ப்ரெஸ் பண்ணணும். அதாவது பவர் ஆஃப் பண்ணிவிட்டு அப் பட்டன் வால்யூம் அப்பு அண்டு பவர் பட்டன் ரெண்டுத்தையும் சேம் டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ரெக்கவரி மோடில் போயிட்டு அதன் மூலயமா நீங்கள் கிளியர் டேட்டா கொடுக்கலாம். அது வந்து ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் மோர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மோர் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த மோர் செட்டிங்ஸில் உள்ளே போனீங்கன்னாக்கா அபவுட் ஃபோன்லாம் இருக்கும். அதில் வந்து பேக்கப் டேட்டா அப்படின்னு எங்கேயா இருக்கா பாருங்கள். ஸோ பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பேக்கப் அண்ட் ரீசெட் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் வந்து எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா எரேஸ் ஆல் டேட்டா அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எரேஸ் ஆல் டேட்டாவை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அதில் ஃபார்மட் ஃபோன் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஃபார்மட் ஃபோன் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிங்க. ஸோ அதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிளியர் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளியர் நவ்வை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த பின் நம்பரோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணியிருந்தாலோ அதை கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும். ஓகே, பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டு கொடுத்த உடனே ஒரு 5 செகண்ட்ஸில் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய மொபைல் வந்து எரேஸ் ஆல் டேட்டா அப்படிங்கிற வேலையை ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக்கப் எடுத்து வச்சுட்டு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். பேக்கப் எடுக்காமல் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே காலி ஆகிடும். ஸோ உங்களுடைய மெமரி கார்டில் இருக்கக்கூடிய பேக்கப்னாக்கா மெமரி கார்டில் எடுத்துக்கலாம். அண்டு மொபைலில் இருக்கக்கூடியது வேறு ஒரு மெத்தடில் லேப்டாப்லேயோ இல்லை உங்களுடைய பிசிலேயோ நீங்கள் டேட்டா கேபிள் போட்டு அதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க. பேக்கப் எடுக்காமல் நீங்கள் உங்களுடைய மொபைலை இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணாதீங்க. இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே காலி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணும்போது அதாவது ஃபார்மேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மொபைலில் பேட்ரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்கள். மினிமம் வந்து ஒரு 50% மேலே இருக்கிற மாதிரி செக் பண்ணிங்க. ஒரு 80% இருந்துச்சுனாக்கா பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு 50 கம்மியாலாம் இருந்துச்சுனாக்கா அந்த மாதிரி கொடுக்காதீங்க. ஏன்னா அது ரீலோட் ஆகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகலாம். ஒரு சில மொபைலை பொறுத்து இருக்குது. ஒரு சில மொபைல் சடனாக கூட ரீபூட் ஆகிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பேட்ரி பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ரீசெட் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய வேரியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB வேரியண்ட்டு. ஸோ இது வந்து ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான். டிஸ்பிளே குவாலிட்டி ஓரளவுக்கு தான் இருக்குது. கேமரா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 665 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோடு வருது. ஸோ இதை 32GB நீங்கள் வாங்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னு கேட்டால் எனக்கு இப்போதைக்கு நான் ஃபார்மேட் அடிக்கிறதுக்கான மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இன்பில்ட் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன தான் மெமரி கார்டு ஸ்லாட் இருந்தாலுமே உங்களுக்கு அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் மெமரி கார்டு ஸ்லாட்டு செகண்டரி தான். மெயினானது உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜ் தான். ஓகே, இப்போ ஏதோ கேட்குது கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கேட்குது. செட்டப் யுவர் ஃபோன் அப்படின்னு கேட்குது. செட்டப் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு செட்டப் ஆகிடுச்சு. யூஸ் நோ அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே, இப்போதைக்கு இந்த 32GBயில் நமக்கு இன்பில்ட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். இன்பில்ட் பார்க்கணுன்னா இந்த மொபைலில் மோர் செட்டிங்ஸ் போனீங்கன்னாக்கா அதில் ரேம் அண்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஸோ அதில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு 3GB ரேம் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 32GBயில் 20GB 20.51GB அவைலபிளாக இருக்குது. ஸோ 20GB அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆப்ஸ் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருக்கிறப்போ உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட வாட்ஸ்அப் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த 32GB அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு மினிமம் வந்து ஒரு 64GB வேரியண்ட்டாவது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள்.
அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.